யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகிசாமியின் அரவணைப்பில். இதன் ஆசிரியர் ராம அருள் லட்சுமணன் செட்டியார், லே வள்ளியம்மை ஆச்சி. இன்று இதில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மின்சார வெட்டு. 1993ஆம் ஆண்டு அது. அந்த சமயம் மின்சாரம் மிகவும் கஷ்டமான விஷயம்தான். தொடர்ந்து 5 நிமிடங்கள் மின்சாரம் இருந்தால் அதுவே மிகப்பெரிய ஆச்சரியம். அந்த சமயத்தில் ஒரு முறை பகவான் மதுரை சங்கரராஜுலு எழுதிய பாட்டை காப்பி போடச் சொன்னார்கள். இரவு 7 மணியளவில் பகவான் கூறியதால் நான் சாமியிடம் 500 காப்பிகள் போட்டால் போதுமா சாமி என்றேன். அதற்கு யோகி இல்லை 2000 காப்பிகள் போட வேண்டும் என்று புன்னகையுடன் கூறினார்கள். இதை கேட்டதும் அனைவருமே விக்கித்து போனோம். மின்சாரமோ தொடர்ந்து இருக்காது, இரவு நேரம் வேறு, இது எப்படி சாத்தியமாகும் என்று அனைவரும் மனத்தில் நினைத்து கொண்டோம். சாமியிடம் இதை கேட்க முடியுமா? அதற்கு தைரியம்தான் உண்டோ? நான் எங்கள் தியேட்டருக்கு நோட்டீஸ் அடிக்கிற இடத்தில் தெரிந்தவர் இருந்ததால் அங்கு சென்று மற்ற வேலைகளை நிறுத்தச் சொல்லிவிட்டு விஷயத்தை சொன்னேன். பிரஸ் மிஷினில் உள்ளே கொடுத்ததால் வெளியே வரவில்லை. மின்சாரம் இல்லாததால் நின்றுவிட்டது. நான் இங்கு மின்சாரம் இல்லாமல் காப்பி போட முடியவில்லை. அங்கு ஆசிரமத்தில் பகவானோ என்னை காணவில்லையே என்று அங்கிருப்பவர்களிடம் கேட்டார் என்று தகவல் வந்தது. பின்பு யோகியின் அருளால் மின்சாரம் வந்தது. மின்சாரம் வரவும் அனைவரும் பரபரவென்று இயங்கிய 400 காப்பிகள் போட்டோம். பின் மீண்டும் மின்சாரம் நின்று போனது. பின் அடுத்த நாள் காலையில் மீதம் போட வேண்டிய காப்பிகளுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு நான் போட்ட 400 காப்பிகளை எடுத்துக்கொண்டு ஆசிரமத்திற்கு வந்தேன். பகவானிடம் நான் காப்பிகளை கொடுத்தேன். மீதம் உள்ள காப்பிகள் நாளை காலை வரும் என்று செய்தியை சொன்னேன். பகவானுக்கு அத்தனை சந்தோஷம். கண்கள் நிறைய மகிழ்ச்சியுடன் அற்புதமாய் புன்னகைத்து பிரகாசமாய் ஜொலித்தார்கள். யோகியின் முகத்தில் சந்தோஷத்தை கண்ட மகிழ்ச்சியில் நானும் மெய்மறந்தேன். பின் பகவானிடம் நான் ஊருக்கு செல்ல உத்தரவு கேட்டுக்கொண்டு ஆசீர்வாதம் பெற்று கிளம்பிச் சென்றேன். பின்பு மதுரை சங்கரராஜுலுவின் பாட்டிற்கு பொன் காமராஜை இசையமைக்கச் சொன்னார்கள். இந்த விஷயத்தை மிகவும் ஆச்சரியப்பட்டுத்தான் சென்று பேசும் இடங்களிலெல்லாம் கூறுவார். பகவானின் மகிழ்ச்சிக்கு என்னால் முடிந்ததை செய்வதற்கு எனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள் யாவும் யோகியின் அருளே என்று எண்ணி மகிழ்வேன். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியின் அரவணைப்பில் அனைவருமே, அனைத்து ஜீவன்களுமே என்றென்றும்